ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். காலத்தின் கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏழை மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை மிக்கவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள், எவ்வளவு வெற்றி வரப் போகிறார் என்று சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2026 நிரந்தர முதல்வரே, உங்களை ஈரோடு மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் சமூக நீதி பத்தி பேசலாமா? அது என்ன பேசலாமா? சமூக நீதியை பத்தி இந்த மண்ணு நம்ம பேசாம யார் பேசுவா? பேச்சில மட்டுமே சமூக நீதி பேசும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்திய எங்கள் தலைவர் எப்படி நிலைநிறுத்தினார்னு கேக்குறீங்களா? அதுக்கு சான்று நாங்க 3 பேர் தான். எங்களோட உழைப்புக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த ரதத்து மேல நிக்க வச்ச எங்க தலைவர் தளபதிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கூட்டம் மாற்று அரசியலுக்கான கூட்டம் அல்ல, புதிய தலைமுறைக்கான எங்கள் தலைவர் தளபதியின் புதிய அரசியல் பயணம். நீங்க எவ்வளவு வேணாலும் டேக் டைவர்ஷன் போட்டுக்கங்க. அண்ணா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க,
மக்கள் எங்க பக்கம்தான், நாங்க எப்போதுமே மக்கள் பக்கம்தான். ஒரு பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தையே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி காட்டிய கொங்கு மண்டலத்தின் தங்கம் எங்கள் அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்க கழக பொதுச் செயலாளர் புஷியன் ஆனந்த் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு தொண்டர்கள், தோழர்கள், சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும், மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.